பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் வரி சீரமைப்பு GST 2.0 குறித்த குவிஸ் மூலமாக எளிமையான புரிதலுக்கும் சான்றிதழ் பெற்றுக்கொள்ளவும் உடனே லாகின் செய்யவும் peopleFriendlyGST.com. மாநிலம் முழுதும் பல இடங்களில் இமெயில் வாயிலாக வெடிகுண்டு மிரட்டல்கள் வந்த வண்ணம் உள்ளன. பள்ளி, பிரபலங்கள், அரசியல் தலைவர்கள் வீடுகள், அரசு அலுவலகங்கள் என அனைத்தும் இதில் தப்பவில்லை. சிலவற்றிற்கு தொடர்ச்சியாக போலி மிரட்டல்கள் வருகிறது. போலீசார் பலரை கைது செய்தும் மறைந்திருக்கும் சில போலி ஆசாமிகளை தேடியும் வருகின்றனர். இரவு பகல் என போலி மிரட்டல்களால் சோதனை செய்தே சலிப்பு ஏற்பட்டுவிட்டதாக வெடிகுண்டு செயலிழப்பு நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர். தமிழக போலீஸ் துறையின் கீழ் பணிபுரியும் நாங்கள் இராணுவத்தில் இருந்தவர்கள். வெடிகுண்டுகளை செயலிழக்கச் செய்வதில் தொழில்நுட்ப ரீதியாக பயிற்சி பெற்றுள்ளோம். நம் நாட்டு எல்லையில் சீனாவில் தயாரிக்கப்பட்ட வெடிகுண்டுகளை பாகிஸ்தான் ராணுவ வீரர்கள் வீசி விடுவர். அதை செயலிழக்க செய்வது கொஞ்சம் சிரமம்தான். அதைவிட இலங்கை ராணுவத்திற்கு எதிராக போராடிய விடுதலை புலிகள் வைக்கும் கன்னி வெடிகளை அகற்றுவது சவாலானது. டார்ச் லைட் வெளிச்சம் பட்டாலே அதன் வெப்பத்தில் வெடிக்கும் தன்மை உடையதாக இருக்கும். அதுபோன்ற சவால் நிறைந்த காலகட்டத்தில் துணிச்சலாக பணியாற்றி உள்ளோம். தமிழகத்தில் வெடிகுண்டு செயலிழப்பு பிரிவில் 120க்கும் மேற்பட்டோர் உள்ளோம். இதற்கு முன் மிரட்டல் என்ற தகவல் கிடைத்த உடனேயே உஷாராகி விடுவோம். இப்போது நிலைமை தலைகீழாக மாறிவிட்டது. ஓராண்டுக்கு மேலாக மர்ம நபர்கள் இமெயில் வாயிலாகவே மிரட்டல்கள் விடுக்கின்றனர். இன்னும் சில நிமிடங்களில் வெடிகுண்டு வெடித்து சிதறிவிடும் என இரவு நேரத்தில் பூட்டி கிடக்கும் அலுவலகத்திற்கு மிரட்டல் வருகிறது. அந்த தகவல் எங்களுக்கு காலையில்தான் சொல்லப்படுகிறது. நாங்களும் வேறு வழியின்றி சோதனை செய்கிறோம். நல்ல வேளையாக எதுவும் நடப்பதில்லை. நாங்களும் இரவு பகல் என சோதனை நடத்தி சலித்து போய்விட்டோம். குண்டு மிரட்டல்கள் எங்களை பாடாய்படுத்துகிறது. போலீஸ் அதிகாரிகள் அறிவியல் ரீதியாக புலனாய்வு செய்து குண்டு மிரட்டல் விடும் நபர்களை கைது செய்ய வேண்டும் என வேதனை தெரிவித்துள்ளனர்.